நீங்க பாத்துட்டு இருக்க இந்த சிலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ள தாங்க இருக்கு. எதுக்காக இந்த சிலை இங்க வச்சிருக்காங்க, இவர் யாரு, இந்த சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கதை என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டுகள்ல திருவாரூரை ஆண்ட பழங்கால சோழ மன்னன்ல ஒருத்தர் தாங்க மனுநீதி சோழன் அப்படின்றவர். இவர் எப்பவுமே தன்னுடைய நீதி தவறாம இருப்பாரு அப்படின்றதுக்காகவே இவருடைய அரண்மனைக்கு வெளியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி மணியை தொங்க விட்டு இருப்பாராம். இந்த ஆராய்ச்சி மணியை யாராவது அடிச்சாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு அதற்கு நீதி தவறாம கரெக்டான தண்டனையும் கொடுப்பாராம். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆலயமணி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி அரண்மனையை விட்டு வெளில வந்து பாக்குறாரு. பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு மாடு வந்து அந்த மணியை வந்து அடிச்சிருக்குங்க. என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மன்னர்களை கேட்கும் போது தான் தெரியுது மனுநீதி சோழனுடைய பையனான வீதி விகடன் அப்படின்றவர் தேர்ல போயிட்டு இருக்கும்போது தெரியாம பாத்தீங்க அப்படின்னா அந்த மாட்டுடைய கன்றுக்குட்டி மேல தேரை ஏற்றி கொண்டுறாருங்க. இதை கேட்ட அரசருக்கு இந்த பசுவுக்கு எப்படியாவது நீதி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பையன் எந்த தேர்ல இந்த கன்றுக்குட்டியை வந்து ஏற்றி கொண்டாரோ அதே தேர்லயே தன்னுடைய பையனையும் ஏற்றி கொண்டாராங்க. இதை கேட்கும் போதே பாருங்க எந்த அளவுக்கு அவர் நீதி தவறாம இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு நீதி கேட்கணும் அப்படின்னா பயங்கரமா போராடணும். அப்படி போராடினாலுமே நீதி கிடைக்குமா